இந்து தர்மத்தின் மிக உயரிய மற்றும் சக்தி வாய்ந்த மந்திரமாக போற்றப்படுவது காயத்ரி மந்திரம். இது ரிக் வேதத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு புனிதமான வழிபாடாகும். காயந்தம் திராயதே இதி காயத்ரி, அதாவது எவர் ஒருவர் இதை பாடி துதித்து வழிபடுகிறாரோ அவரை பாதுகாப்பதே இந்த மந்திரத்தின் நோக்கமாகும். மந்திரமும் அதன் பொருளும். இந்த மந்திரம் விஸ்வாமித்திர மகரிஷியால் உலகிற்கு அருளப்பட்டது. இது சூரிய பகவானின் ஒரு வடிவமான சவிதா தேவதையை நோக்கி பாடப்படுவதால் இதற்கு சாவித்ரி மந்திரம் என்ற பெயரும் உண்டு. மந்திரம்: ஓம் பூர் புவசுவ தத்ச விதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோயோ ந பிரசோதயாத். சுருக்கமான பொருள்: மேலோகம், பூலோகம், பாதாளம் என அனைத்திலும் நிறைந்திருக்கும் அந்த பரம்பொருளின் மேலான ஒளியை நாம் தியானிக்கிறோம். அந்த தெய்வீக ஒளி நம்முடைய புத்தியை தூண்டி நல்வழியில் செலுத்துவதாக. காயத்ரி மந்திரத்தின் சிறப்பம்சங்கள். இந்த மந்திரம் நேரடியாக நமது புத்தி அல்லது மேதாவிலாசத்தை மேம்படுத்துகிறது. மாணவர்கள் இதனை தொடர்ந்து உச்சரிப்பது நினைவாற்றலை அதிகரிக்கும். மன அழுத்தம், பயம் மற்றும் குழப்பமான நேரங்களில் காயத்ரி மந்திரத்தை ஜபிப்பது மனதிற்கு அமைதியையும் தெளிவையும் தருகிறது. இருளில் இருக்கும் ஒருவனுக்கு சூரிய ஒளி எப்படி வழிகாட்டுமோ அதுபோல அறியாமை எனும் இருளை நீக்கி ஞானத்தை வழங்குகிறது. காயத்ரி மந்திரம் என்பது வெறும் மதம் சார்ந்த ஒன்றல்ல. இது பிரபஞ்சத்தின் பேராற்றலை நம்முள் ஈர்க்கும் ஒரு வைப்ரேஷன் ஆகும்.